अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। तुमेव माता च पिता तुमेव बन्धुश्च सखा तुमेव विद्या द्रविणं तुमेव सर्वं मम देवदेव तुमेव सर्वं मम देवदेव। श्रुति पुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां गुरुपरम्परा। 15வது ஸ்லோகம். பஞ்சகோஷாதியோகேன தத்தன்மயைவ ஸ்திதः சுத்தாத்மாநிலவஸ்த்ராதி யோகேன ஸ்படிகோ யதா பஞ்சகோஷாதியோகேன தத்தன்மயைவ ஸ்திதः சுத்தாத்மாநிலவஸ்த்ராதி யோகேன ஸ்படிகோ யதா. ஆதிசங்கரர் கடந்த 3 ஸ்லோகங்களிலே சரீரத்ரயம், உடல், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், 19 விஷயங்கள், பஞ்ச ஞானேந்திரியாணி, பஞ்ச கர்மேந்திரியாணி, பஞ்ச பிராணாக, மன, புத்தி, அகங்கார, சித்தம். இந்த மனம் புத்தி மட்டும் சொல்லலாம், மனம் மட்டும் சொல்லலாம், பலவிதமாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் சூக்ஷ்ம சரீரன்றது இதுதான். குறிப்பாக மனம், அந்த கரணம், உள்ளே இருக்கக்கூடிய கருவிகள், காரண சரீரம். இந்த சரீரத்ரயங்கள் ஆத்மா அல்ல என்பதை இந்த 3 ஸ்லோகங்களில் சொல்லிட்டு வர்றார். நார்மலாக இந்த ஸ்லோகத்தில் இதில் இருக்கிறதெல்லாம் படித்தா இந்த திரயம் சரீரம் இல்லைன்றதான் இருக்கும். நம்ம என்ன விசேஷமாக இதில் பார்க்குறோம்னு சொன்னால், இந்த தேகம் என்பது ஆத்மா இல்லைன்றது சரிதான். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், ரெண்டட் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு வீடு போன்றது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது ஒரு ஸ்லோகத்தை எடுத்தால் 14வது ஸ்லோகம்னா ரெண்டட் ஹவுஸ், பாடி இஸ் ரெண்டட் ஹவுஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு சுலபமாக அதை புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி சூக்ஷ்ம சரீரம்ன்றது என்னன்னு கேட்டால் டூல்ஸ், டூல் கிட். அது போக ஆயத்தனம் அப்படின்றது வீடு. போக ஆயத்தனம்னு சரீரத்தை சொன்னார், உடலை. அதனால போக ஆயத்தனம் அப்படின்றது நம்ம இன்ப சுக துக்கங்களை அனுபவிப்பதற்கான உறைவிடம். இந்த உறைவிடத்திலே இருந்து கொண்டு சுகதுக்கத்தை அனுபவிக்கும், அதற்கான உறைவிடம் ஹவுஸ், வீடு. அடுத்தது சூக்ஷ்ம சரீரம். அடுத்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்றாருன்னா, சூக்ஷ்ம சரீரமும் நான் அல்ல, ஆத்மா அல்ல. ஆத்மா இல்லைன்றால் நான் அல்ல. அப்படின்னா அது என்னது அப்படின்னு கேட்டா, அந்த சூக்ஷ்ம சரீரன்றது நான் என்ஜாய் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட சாதனங்கள். ஒன்று ஆயதனம், இன்னொன்று சாதனம். சாதனம்னா கருவிகள். இந்த கருவிகளினால் நான் இன்பத்தை அனுபவிக்கிறேன். அதனால சூக்ஷ்ம சரீரம் தான் போகத்தை அனுபவிக்கிறதுக்கு பிரதானம். அது மட்டும் என் மனசு சந்தோஷப்படுது, என் மனசு கஷ்டப்படுது. பாடி பெயின் இருந்தால் கூட மனசு சந்தோஷப்படலாம், எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி.
ஒலிம்பிக்ல ஒருத்தன் வின்னிங் மெடல் வாங்குறான், மூச்சு இறக்கிது கீழே விட, ஆனால் மனசு சந்தோஷமா இருக்கு. அதனால உடலில் ஏற்படுகின்ற வலியே துக்கத்தை தர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அம்மா குழந்தை பக்கம் சந்தோஷமா இருக்கா, அதனால ஆனந்தமா இருக்கும்போது கண்ணீர் வருகிறது. அதனால துக்கத்துக்கு கண்ணீர் அடையாளம் அல்ல, துன்பத்திற்கு உடல் வலி அடையாளம் அல்ல. நீங்க சூக்ஷ்மமா உள்ளப்பட உண்மைதான சாத்திரத்தை சொல்றதுக்கு எவ்வளவு உண்மைன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அதனால சட்லா போக போக தான் விஷயம் நமக்கு புரியுது. இதுக்காக தான் வேதாந்தம் எதுக்குதான் அனுமானமா நமக்கு நல்லா தெரியுது. சுகம் வேணும் துக்கம் வேணாம்ன்றது ஒன்றும் வேதாந்தம் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு வேதம் தேவையில்லை. சுக பிராப்தி துக்க நிவிர்த்தி. ஆனால் அந்த துக்கம் என்றால் என்ன என்று சரியாக தெரிந்து கொண்டால், இதுல யோகத்தினாலையும் கர்ம யோகத்தினாலையும் உபாசனையால அடைய முடியாதது வேதத்துல ஞானத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோன்றது தான் முக்கியம். இங்கதான் புத்தி யூஸ் ஆகுது. மற்றதெல்லாம் தெரிஞ்சு கொண்டா திரும்பவும் அந்த துக்கத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கால் தெளிவு இல்லாதனால், இது தெளிவு இருப்பதனால் ஒரு முறை நாம் அதுல இருந்து வெளியில வந்தாலும் மீண்டும் மீண்டும் அதில் போய் மாட்டிக்காம இருக்கலாம். ஏன்னா நமக்கு நெருப்பு சுடும் என்று தெரிந்தால் அதை கை வைக்க மாட்டோம். அதனாலதான் ஞானம் வேணும். எதுக்காக நெருப்பை பத்தி ஞானம் வேணும்? நெருப்பிலிருந்து ஏற்படக்கூடிய துக்கத்தை தவிர்ப்பதற்காக நெருப்பை பற்றிய ஞானம் வேண்டும். அது நெருப்பை பற்றிய ஞானம், அந்த தாட் ஒரு முறை அந்த எண்ணம் நமக்கு ஏற்பட்டு விட்டால் அந்த விருத்தி ரெஜிஸ்டர் ஆயிடுது. அதனால்தான் மைண்டுக்கு 4 ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்று, முதல்ல இதுவா அதுவா என்று சஞ்சலப்படுவது அது மனம், இதுதான் என்று தீர்மானிப்பது அது புத்தி. தீர்மானத்தை உள்ள ரெக்கார்ட் பண்ணிடுது, அது மெமரி கார்டு, அதுதான் சித்தம். அதுக்கப்புறம் இருக்கிறது அகங்காரம், அது நான் என்று சொல்றது. அதிலிருந்து தான் மற்றது எல்லாமே எழுகிறது. ஆனால் இது 4 ஃபங்க்ஷன் தான், 4 செயல்கள். ஆனால் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், மனம் என்ற ஒரு கருவி தான். அந்த கருவியை வச்சு கொண்டுதான் இதெல்லாம் நடக்குது. இதை நாம் விளக்கமா பார்த்தோம். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கொண்டது, உடல் என்பது வீடு போன்றது. அதிலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் பிராணங்கள் இதெல்லாம் கருவியாக தரப்பட்டிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு நாம் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறோம். காரண சரீரம் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கோ? என்ன விஷயம், எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கணும்? ஸ்டோர் ஹவுஸ். அது வேற எங்கேயும் புதுசத்துல இல்லை, அதனாலதான் அது ஞாபகம் வச்சுக்கிறதுலாம். அது ஸ்டோர் ஹவுஸ் ஞாபகம் வச்சுட்டா உடனே இதுக்கு 3க்கும் வித்தியாசம் வருது. சூழ சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். என்ன வித்தியாசம் பாது? இது 3 உடல்கள்னா இதான் வித்தியாசம். ஸ்டோர் ஹவுஸ். நாம் தூங்கும் பொழுது இருக்க எல்லாமே இருக்கு, ஸ்டோர் ஹவுஸ்ல போட்டு வச்சிருக்கோம். வேணுங்கிறப்ப அந்த கருவியை எடுத்து கொண்டாந்து யூஸ் பண்ணிக்கிறோம், வேணாங்கிறப்ப ஸ்டோர் ஹவுஸ்ல வச்சிருக்கோம், அது திருப்பி வருது. இது எஷ்டியாக நாம இருந்தாலும் சரி, ஈஸ்வரனாக இருந்தாலும் சரி, சமஷ்டியாக இருந்தாலும் சரி, அது கடைசியில பிரளயத்துல ஸ்டோர் ஹவுஸ்ல இருக்கு. எத்தனை ஆண்டுகள், பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் பிரளயத்துல அப்படியே இருக்கு. ஒரு நாள் பிரம்மா முடிச்சுட்டு இருக்கும்போது பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஸ்டோர் ஹவுஸ்ல இருக்கு. பிரம்மா தூங்கிட்டு இருக்கும்போது, அல்லது ஸ்டோர் ஹவுஸ்ல இருக்கும்போது பிரம்மா தூங்குறாருன்னு நம்ம சொல்றோம். அதே தான் இண்டிவிஜுவல். நமக்கு ஒரு நாள் டே நைட்டு, அவருக்கு பல லட்சக்கணக்கான ஆண்டுகள், அவ்வளோதான் வித்தியாசம். அதில் எல்லாருமே தூங்கிடுறோம், எல்லாருமே தூங்கிடுறோம். ஒருத்தர் முடிச்சுட்டு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறதுன்ற வித்தியாசம் கிடையாது. ஜஸ்ட் த டிஃப்ரென்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த பஞ்சகோஷாதி யோகேன தத்தன்மய இவஸ்திதக, நான் ஏற்கனவே சொன்ன ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் ஒரு கேட்ச் வேர்டு, அதையும் ஞாபகம் வச்சு, ஒவ்வொரு இதுலேயும் இந்த ஸ்தூல சரீரம்னா என்னன்றது ஒரு கேட்ச் வேர்டு ஞாபகம் வச்சுட்டா அதை ஃபுல் பண்ணால் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்துலையும் என்ன கேட்ச் வேர்டுனா தன்மய இத தத்தத்மய இவ ஸ்திதக. இந்த பஞ்ச கோஷம் இருந்தாலும் அது அன்னமயத்தோடு நம்ம ஒட்டின்னு போகும்போது அன்னமயமாகவே அந்த ஆத்மா ஆகி விடுகிறது, அன்னமயம் போல் தோன்றுகிறது. உடம்பையே நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தேக புத்தி நமக்கு வந்துடுது. காலில் அடிபட்டுறது, ரத்தம் வந்துச்சு, காலில் அடிபிடிச்சு அதே சொல்லிட்டு இருப்போம். ஒரு தாகம் எடுத்தது அதே சொல்லிட்டு இருப்போம். ஒரு கதை சொல்லுவாங்க, ட்ரெயினில் ஒரு அம்மாவும் பையனும் ட்ராவல் பண்ணிருந்தாங்க டெல்லிக்கு. அந்த காலத்தில் லிங்க் எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்கும், அதுக்கு சீப்பு. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் போனால் கொஞ்சம் காஸ்ட்லி அந்த காலத்தில். இப்போல்லாம் எல்லாம் ஃப்ளைட்டில் போகிறதுனால எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பற்றியே மறந்து போச்சு. அது ட்ரெயினில் போகும்போது அந்த பையனுக்கு தாகம் வந்துதான். இவன் அம்மா தனியாக இறங்கி போய் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெரிய கேனில் தண்ணி பிடிச்சின்னு வருவோம். அப்போலாம் ஜக்கு வச்சுருப்போம், கூஜான்னு பேர். அப்போ இந்த கூஜா தூக்கின்னா சொல்லுவாங்க, கூட கூஜா தூக்கிட்டு போகிறாரு, கூஜா தூக்கி அப்படின்னு. அது கூஜாவில் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்போ ஒவ்வொரு தேசத்துலையும் இறங்கி ஜலம் பிடிச்சிட்டு வர்றது அது ஒரு வேடிக்கையாக இருக்கும். இந்த யங் பாய்ஸுக்கெல்லாம் ரொம்ப விளையாட்டு.
இந்த ட்ரெயினை விட்டு இறங்கி அது கடைசியில் அந்த ட்ரெயின் கூடு சத்தம் போட்டு கிளம்பும் போது ஓடி வந்து ஏறணும். நான் முதல்ல ஏறிட்டாக்கா அது இது அவமானம், வீரன்னு காட்டுறதா அதெல்லாம் பண்ணுவோம். அது மாதிரி அந்த தண்ணி கொண்டு வரணும். இந்த அம்மா என்ன பண்ணால் ஒரு ஸ்டேஷனில் கேட்டால் அம்மா தாங்க அடிக்கிறதுன்றான், தண்ணி கொடுக்கலாங்க. அடுத்த ஸ்டேஷன் வரட்டும்டா, என்னால் இறங்க முடியல, ரொம்ப நேரம் நிற்கிற ஏதாவது ஒரு ஸ்டேஷன் வரட்டும், அந்த ஸ்டேஷனில் ஏதாவது இந்தூர் ஏதாவது வரட்டும் அப்படின்ட்டு சொன்னான். இது 2-3 ஸ்டேஷன் ஆகிட்டு அப்புறம் ஏதோ ஒரு ஸ்டேஷன் நிதானமா அப்பயும் அவனுக்கு போகிறதுக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. இன்னொரு இளைஞனை பார்த்து தண்ணி கொண்டு வான்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டான். கொடுத்தோன்னே அந்த ஸ்டேஷன் தாண்டி போட்டு அடுத்த ஸ்டேஷன் கொண்டு, அம்மா நான் அப்போ ஜலம் கேட்டேன் நீ தரல அப்படின்னானா. தண்ணி வந்து எடுத்து குடிச்சுட்டான், இருந்தாலும் அப்போ நான் ஜலம் கேட்டேன் நான் தரல அப்படின்னானா. அடுத்து இந்த 2 ஸ்டேஷன் வந்து அதுக்கப்புறம் சொன்னேன், இப்போ தண்ணிலாம் குடிச்சுட்டான் நாங்கள் திருந்து படுத்து, அப்போ நான் ஜலம் கேட்டேன் நீ தரல அப்படின்னு திருப்பி சொன்னானா. நம்ம எல்லாருமே பண்ணுவோம். எப்பயோ ஒரு தடவை நமக்கு நடக்காத போனது அம்மா பண்ணெல்லாம் மறந்துடுவோம். அது தண்ணி கேட்டா நீ வாய் கொடுக்கலன்றது சொல்லிட்டு தான் இருந்தானா. எங்கே சொல்ல வந்தேன்னா, மனசு எதோட அசோசியேட் பண்ணுறதோ அதுதான் ஞாபகம் இருக்கும். இந்த பாடியோட அசோசியேட் பண்ணுறாங்க சில பேருக்கு அது ஃபோபியாவே இருக்கும். அது நான் அன்றைக்கி ஒரு சொன்னேன், நியூரோ சைக்கோசிஸ், அதாவது நமக்கு இல்லாத வியாதிகள்லாம் நமக்கு இருக்க மாதிரி இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதாவது பராட்டிக் அட்டாக் வந்துட்டால் நமக்கு வந்து போல் இருக்கும். டாக்டர்கிட்ட பார்த்தா அதுக்கு உண்டான சிம்டம்ஸ்லாம் இருக்கும், ஆனால் மருந்து கொடுத்தா சரியாகாது. அது மாதிரி நம்ம மனசுக்கு அவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 3 சரீரங்களோட ஆத்மாவை இணைத்து கொள்ளக்கூடாது, அப்படின்னா நம்மளை இணைத்து கொள்ளக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ பஞ்சகோஷம் எப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக போக போக இன்னும் டிஃபிகல்ட்டு. இந்த ஆங்கிள்லேருந்து நம்மளை அனலைஸ் பண்ணலாம். நான் யார் அப்படின்னு கேட்டால், சாதாரணமாக நான் அப்பாவாக இருக்கேன், பையனுக்கு அப்பாவாக இருக்கேன், பொண்ணுக்கு அப்பாவாக இருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு நான் பையனாக இருக்கேன், ஆஃபீஸ் போனால் மேனேஜராக இருக்கேன், அப்படி பார்க்கலாம். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் நான் யாருன்னு கேட்டால் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸாக இருக்கேன். அதே மாதிரி சரீரத்திலேருந்து பார்க்கலாம், நான் ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கேன், நான் வந்து தூங்குறவனா இருக்கேன், நான் வந்து செயல்படுறவனா இருக்கேன், அப்படி சொல்லலாம். அப்புறம் அனட்டாமிக்கலாக பார்த்தாக்க நான் வந்து ஃபிசியலாஜிக்கல் பாடியாக இருக்கேன், சைக்கலாஜிக்கல் பர்சனாக இருக்கேன், எமோஷனல் பர்சனாக இருக்கேன், அப்படி சொல்லலாம். அந்த சைக்கலாஜிக்கலாக நம்மளை பார்க்குறது தான் பஞ்சகோஷம். எப்படி பார்க்குறோம்? நான் மனோமய கோஷம் என்ன அர்த்தம்? அந்த சைக்கலாஜிக்கல் பர்சனாலிட்டி ஆஃப் மை செல்ஃப் இஸ் மனோமய கோஷம், அப்படி வரும். இது நல்லா புரியும். என்ன பண்ண நம்ம வந்து கலிகாலத்தில் இருக்கும் 21st centuryல அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை புரிஞ்சுக்கணும், அப்போதான் நல்லா புரியும். ஃபிசியலாஜிக்கல் சிஸ்டத்தை பார்த்தாக்க அது வந்து அன்னமய கோஷம். அந்த ஃபிசியலாஜிக்கல் சிஸ்டத்திலே நிறைய இருக்குது. அனாட்டமி, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, நியூராலஜி இருக்குது, எவ்வளோ இருக்குது. அந்த வெறும் ஃபிசியாலஜிலே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஃபிசியலாஜிக்கல் அன்னமய கோஷம்ன்றது ஃபிசியலாஜிக்கல் உடலாக ஃபங்க்ஷன் பண்ணுறதை எடுத்துட்டானாக்கா ஃபிசியலாஜிக்கல் சிஸ்டம் அன்னமய கோஷம் பஞ்சகோஷத்தில். அப்புறம் மனோமய கோஷம் என்னன்னா சைக்கலாஜிக்கல் பர்சனாலிட்டி. அதுதான் இப்போ ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்குது இந்த 21st centuryல. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் எதிராக ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்னா மனநோயாளிகள் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஏன்னா உடலுக்கு வேண்டியதெல்லாம் ஈஸியாக கிடச்சிருக்கு, இப்போ மனசுக்கு வேண்டியதுதான் கிடைக்கல. உடலுக்கு வேண்டிய எந்த சோப்பு வேணாலும் கிடைக்குது, என்ன சாப்பாடு வேணாலும் கிடைக்குது, என்ன ட்ரெஸ் வேணால் கிடைச்சிருது. ஆனால் மனசுக்கு உள்ளே போகும்போது கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் பேசிக்க கூட நமக்கு இல்லை. பேசினாவே பாதி இது தீர்ந்து போகும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்கிற மாதிரி சிரிக்கிறதுக்கே அவகாசம் இல்லை. அதனால மனசு வந்து ப்ராப்ளத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிராணம், அடுத்தது பிராணமய கோஷம். பிராணமய கோஷம் என்ன? எனர்ஜி லெவல், எனர்ஜி. அதுக்கப்புறம் தான் நான் மனசு எனர்ஜி எப்படி இருக்கு? அப்பானம், வியானம், எஸ்கிரீட்டரி சிஸ்டம், இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அன்னைக்கு சொன்ன டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த பிராணம் எனர்ஜி லெவலாக நான் இருக்கும்போது நான் வந்து என்ன பிராணமய கோஷத்தோட அட்டாச் பண்ணிக்கிறேன். எனக்கு எனர்ஜி போயிடுது, சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் சோர்ந்து போகல, என்னோட பிராணமய கோஷம் சோர்ந்து போயிருக்கு. நான் சோர்ந்து போகல, எனக்கு தெரியறதே அது சோர்ந்து போயிருக்குன்றது நான் பார்க்குறேன். நான் எப்படி உங்களை பார்க்குறோன்னு அதே மாதிரி என்னோட பிராணமய கோஷம் சோர்ந்து போயிருக்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் ஆத்மாவை நான் அதோட இணைச்சிக்கிறதுனால நான் சோர்ந்து போயிட்டேன்னு நான் நினச்சிக்கிறேன். என்னோட பிராணமய கோஷம் சோர்ந்து போயிடுச்சு, என்னோட மனசு சரியில்லை, நான் சரியாக தான் இருக்கேன். அதே மாதிரி எனர்ஜி லெவல் போயிட்டுனா அது போயிடுச்சு. மனசு சங்கடமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் மனசை புண்படுத்திட்டாங்க, கடுமையான வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நான் ஐ அசோசியேட் வித் மை மைண்ட். அது வந்து மை சைக்கலாஜிக்கல் பர்சனாலிட்டி. ஸோ ஃபிசியலாஜிக்கல் பர்சனாலிட்டி, எனர்ஜி பர்சனாலிட்டி,
அடுத்தது வந்து சைக்கலாஜிக்கல் பர்சனாலிட்டி, அடுத்தது விஞ்ஞானமய கோஷம். அது என்னது? இன்டெலெக்சுவல் பர்சனாலிட்டி. என்னோட இன்டெலிஜென்ஸ் எனக்கு புரியவே இல்லை, மண்டு அப்படின்னு நம்ம திட்டிக்கிறோம். ஏன்னா நமக்கு தாங்க முடியாது. உலகத்தில் எவனாவது மண்டா இருந்தால் நமக்கு பரவாயில்ல, நான் மண்டா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். அதை யாராலையும் தாங்கிக்க முடியாது. அதனால தான் சச்சித் ஆனந்தம். இந்த சித்துன்றது இங்கே தான் இருக்குது. நான் உண்மையிலே சித்து தான். ஐ மைசெல்ஃப் இஸ் அவேர்னஸ். நானே அவேர்னஸ் தான். எல்லாத்தையும் ஏக்க விஞ்ஞானே சர்வம் விஞ்ஞாதகம் பவதி. ஒன்னே தெரிந்து கொண்டால் எல்லாத்தையும் தெரிஞ்சு முடியுதுன்னா, அப்படி கையை மூடிட்டு இதுக்குள்ள ரகசியம் இருக்குன்னா அது தெரிஞ்சுக்க ஆசைப்படாத மனுஷனே இருக்க முடியாது. எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இல்லாத மனிதனே இருக்கவே முடியாது. வேணா கொஞ்ச நேரத்துக்கு வேணான்னு நினைக்கலாம், ஆனா தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் எல்லாருக்கும் உண்டு. தெரியாத விஷயம், இருட்டு வந்து நமக்கு எனிமி, அஞ்ஞானம் நமக்கு எனிமி, பேசிக்காவே எனிமி. அதே மாதிரி சேஃப்டி நம்ம தான் சேஃப்டி. அதனாலதான் பயத்துல வந்து 2 விதமான பயம் இருக்கு. ஒண்ணு வந்து இன்பில்ட் பயம், அது நல்லதுதான். நம்மளை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்கு உண்டான பயத்தை இறைவன் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஏற்படுத்தி தான் இங்க லோகத்துக்கு அனுப்பிச்சிட்டான். நம்ம அம்மா வீட்டுல இருந்து வரும்போதே அது இருக்கு. அப்படி 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 தட்டா கண்ணு அப்படி எவை தன்னால சிமிட்டு. ஏன்னா அது வந்து இயற்கையா இருக்கிறது. இன்னொரு பயம் இருக்கு பாருங்க. என்கிட்ட பணத்தை எண்ணி பார்க்குறது, இன்னைக்கு வந்து 50 ரூபா தான் இருக்கு, நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, 3 வேளை சாப்பாடு. அந்த காலத்துலலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. 3 வேளைக்கு அரிசிக்கு 2 படி அரிசி வாங்கணுமே, என்ன பண்றது இல்லையே அப்படின்னு ஒரு பயம் இருக்க. நாளைக்கு வேணுமேன்றதுக்காக சேஃப்டி செக்யூரிட்டிக்காக ஒரு பயம் நாம ஏற்படுத்துகிறது. இது ரொம்ப நன்னா புரிஞ்சுக்கணும். இந்த பயம் தேவையில்லாத பயம் நாம ஏற்படுத்துவது. பயத்துல 2 இருக்கு. இயற்கையாக நமக்கு உடல்ல எல்லாத்துக்கும் இருக்கு. அது பாம்புக்கு இருக்கு, தேடுக்கு இருக்கு, அத்தனை ஜீவராசிக்கும் பயம் இருக்கு. அந்த பயத்தை போய் டச் பண்ணும்போது அது வந்து திருப்பி அட்டாக் பண்ணுது. நம்மளே பாருங்க, அனிச்சையா ஒருத்தர் அடிச்சுட்டாலும் திருப்பி அடிக்கதான் தோணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் அவன் திட்டுறதுக்காவது வாயும். அதுலேருந்து நம்மளை வந்து எடுத்துக்கிட்டு போறதுக்கு தான் இந்த வேல்யூஸ், இந்த சிஸ்டம்லாம் படிக்கிறது. எதுக்கு வேதாந்தம் எங்கடா யூஸ் ஆகுதுன்னு கேட்டா, இயற்கையாக இருக்கக்கூடிய கருணை, அன்பு போன்றவற்றை நாம் சிறப்படுத்திக் கொண்டு அதை அதிகப்படுத்துவதற்கும், இத மாதிரி இருக்கக்கூடிய சில நம்மை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்ட சிஸ்டத்தை மினிமமா வச்சுக்கிட்டு அதை ஜாஸ்தி பண்ணாம இருக்கிறதுக்கு தான் இந்த படிப்பை. அதை புத்தி பூர்வமாக தெரிந்து கொண்டால் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்யாமல் அதிலிருந்து நாம் விலக முடியும். அதுக்குதான் இந்த பஞ்சகோஷ அவஸ்தாத்தை, சரீரத்திரையும் ஏன் படிச்சோம்னா அதுதான் படிச்சோம். அதோட அசோசியேட் பண்ணாம எப்படி இருக்கிறது, அதே மாதிரி பஞ்சகோஷத்துல நம்ம அசோசியேட் பண்ணாம எப்படி இருக்கிறதுன்றதுக்காக தான் இவ்வளவு படிக்கிறோம். அது நாமல்ல, அது நமக்கு தரப்பட்ட கருவி. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், அது வரலும் பயன்படுத்திட்டு அதை விட்டுரும். அதே மாதிரி விஞ்ஞானமய கோஷம் என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணுவோம்? நமக்கு நல்லா புரிஞ்சுச்சுன்னா சந்தோஷப்படுவோம், புரியலன்னா வருத்தப்படுவோம். அது தேவையில்லை. சமயத்துல புரியும், சமயத்துல புரியாது. அது ஏதோ அதோட ஃபங்க்ஷனை பண்றது. என்கிட்ட ஒரு கத்தி ஷார்ப்பா இருக்கு, நல்லா பழம் வெட்டுறது. முக்கியம் இருக்குன்னா அது கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா ஆன்மீகத்துல இறைவனை அடைவதற்கும் மோட்சம் அடைவதற்கும் புத்தி இல்லாத மனுஷனே கிடையாது. நன்னா தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும், புத்தி இதெல்லாம் எனக்கு புரியாது அப்படின்னா எத்தனையோ மகான்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், தாக பிரம்மம், சதாசிவ பிரம்மேந்திர எல்லாருமே பெரிய இன்டெலிஜென்ட் கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி யாரும் ஐஐடி படிக்கல. அதனால நிதர்சனம் நமக்கு ஹிஸ்டரியை பார்த்தாலே புரியும். இதுக்கு ஒன்றும் பெரிய கொலம்பஸ் வேலையெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க சாதாரணமா நம்மளோட வரலாற்றை பாருங்கள். அதில் யாரெல்லாம் இறை அனுபூதி பெற்றார்கள் என்று பாருங்கள். யாரையெல்லாம் நாம் வணங்குகிறோம் என்று பாருங்கள். கோயில்ல யாருக்கெல்லாம் செலவு வச்சிருக்கோம்னு பாருங்க. அவங்க ஒன்றும் ஸ்பெஷலா எக்ஸ்ட்ராடினரி பிரெயின் இருந்ததா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. சாதாரண எந்த மனிதனாலையும் அடைய முடியும். அதனால இது ஒன்றும் பயந்துட்டு ஆஹா இது வேற இருந்தாலும் நமக்கு புரியல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா மனிதன் மூளைக்கும் அது புரியும். நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். சின்சியரிட்டி இருந்தா போதும். சின்சியரா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், நான் வந்து ஹானஸ்டா இருக்கேன் அப்படின்னா பகவான் அதை கொடுப்பார். புத்திய பகவான் தான் கொடுத்தார். மனுஷனா படுக்க வச்சுட்டு அப்படி புத்தி இல்லாமல் பண்ணிடுவார். அதனால அதை என்னால பண்ண முடியும். இந்த பஞ்சகோஷத்திலிருந்து நான் இதையெல்லாம் பார்க்கிறேன், இதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன், விட்னஸாக இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னமய பிராணம், அன்னமயம் அல்ல, பிராணமயம் அல்ல, மனமயம் அல்ல, விஞ்ஞானமயம் அல்ல, ஆனந்தமயமும் நான் அல்ல. ஏன்னா விஷயானந்தம் இது ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை ஆனந்தமுமே
விஷயானந்தம் வரும் போகும். எந்த ஆனந்தம் வருகிறதோ அது போகிறதோ அது உண்மையான ஆனந்தம் அல்ல. ஆனால் அந்த உண்மையாக ஆனந்தம் என்பது நானே தான். அதுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி இதெல்லாம் காட்டுறது. நம்ம சில சமயத்தில் ஜோக் அடிச்சா சிரிக்கிறோம், நம்ம எல்லா இஷ்டமும் இருந்தாலும் நம்ம சிரிக்கிறோம். அப்படிங்க என்ன அர்த்தம்? ஆனந்தம் என்னிடம் தான் இருக்கிறது. சில பொருள்களை சில நேரத்தில் அது வெளிப்படுகிறது. அது எப்பொழுதுமே எனக்கு வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் மற்ற வெளி உலகத்திலிருந்து நான் விடுபட வேண்டும். அதுக்கே மனது எனக்கு உதவி செய்யும், என்னோட புத்தி உதவி செய்யும். இந்த அத்தியாசத்திலிருந்து வெளில வருது தான். இப்போ அத்தியாச விளக்கம் எல்லாமே ஆச்சாரியர் எதுக்கு சொல்றாரு? இது அத்தியாசம், இது மறைத்து கொண்டிருக்கிறது. அந்த மறைத்து கொண்டிருக்கிற போர்வையை எடுத்து விட வேண்டும். அந்த போர்வையில் மறைத்து கொண்டிருக்கக்கூடிய போர்வையில் 3 உடல்கள் இன்னொன்று இந்த பஞ்ச கோஷங்கள். 2 விதமா பார்க்கணும். ஒரே விஷயம்தான், அது 2 விதமா. எப்படி பகிர்முகமா நாம இந்த இண்டிவிஜுவல் வியஷ்டி சமஷ்டியோட எப்படியெல்லாம் நம்ம உறவாடுறோம், அது எப்படிலாம் நம்மளை ஏமாத்துது அப்படின்றதான் பார்க்கணும். சரீரத்திரயமாக அது நம்மளை ஏமாத்துகிறது, பஞ்ச கோஷமாக அது நம்மளை ஏமாத்துகிறது. அதை நாம் பயன்படுத்தினால் முக்தி, அது நம்மை பயன்படுத்தினால் பந்தம். அவ்வளோதான். அந்த ஆனந்தமும் டெம்பரரி தான். அதில் போய் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால இந்த ஸ்லோகத்தில் முக்கியமானது தத் மய இவ அது முக்கியமான ஒரு விஷயம். இவன்னா போன்றது, அதுவாகவே நாம் எடுத்துக்கொள்கிறோம். எப்படி ஒரு ஸ்படிகத்திலே நீல நிற துணியை வைத்தால் நீளமாகவும், மஞ்சளை காட்டினால் மஞ்சளாகவும், பச்சை காட்டினால் பச்சையாகவும் நாம் புரிந்து கொள்கிறோமோ, அதே போல் இந்த பஞ்ச கோஷத்தையும் நாம் பலவிதமான நிற துணிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் ஸ்படிகம், எனக்கு நிறம் இல்லை, நான் அதோட நிறம் என்னுடைய நிறம் அல்ல என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ உடலுக்கு வயசாகிச்சு, எனக்கு வயசாகல. மனசுக்கு சைக்கலாஜிக்கலாக ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னால் அந்த மனசை பார்க்க முடியுது, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அக்செப்டன்ஸ் ஆஃப் ஓ லார்ட் கிவ் மீ த ஸ்ட்ரெங்த் டு அக்செப்ட் வாட் ஐ கேனாட் சேஞ்ச். அது ஒன்று சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடும். ஓ லார்ட் கிவ் மீ த ஸ்ட்ரெங்த் டு சேஞ்ச் வாட் ஐ கேன் சேஞ்ச். உடல் கஷ்டமாக இருந்தால் கூட என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதுதான் கிவ் மீ த ஸ்ட்ரெங்த் டு சேஞ்ச் வாட் ஐ கேன் சேஞ்ச். ஐ கேன் சேஞ்ச் மை ஓன் பாடி டு அன் எக்ஸ்டென்ட். என்னால் முடியும், அதை என்னால் செய்ய முடியும். செய்ய முடியாததை விட்டுட முடியும். செய்ய முடியாததை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாக்க சைக்கலாஜிக்கல் பாடியிலேருந்து நம்ம வெளியில் இருக்கோம். ஏன்னா நம்ம புத்தியாலையும் அதோட அசோசியேட் பண்ணாமல் நாம் அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அது சொல்கிற மாதிரி கண்ட்ரோலில் போனால் நம்ம அதோட அசோசியேட் பண்ணிக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதோட இந்த 15வது ஸ்லோகத்திலிருந்து அத்தியாசத்தை பற்றி ஆதிசங்கர் சொல்லுவது முடிவடைகிறது. இப்போ 16வது ஸ்லோகத்திலிருந்து இப்போதான் கோர் சப்ஜெக்ட் போகிறார், ஆத்ம ஞானம். முன்னாடி நான் சொன்னேன் 1லேருந்து 5 ஸ்லோகங்கள் மொத்தமாக சொல்லக்கூடிய விஷயத்தை சுருக்கமாக ஒரு இன்ட்ரோடக்ஷனாக சொல்லிட்டார். அது என்னது? ஆத்ம போதம். ஞானம்தான் அஞ்ஞானத்தை நீக்கும், ஞானத்தை நீக்குவதற்கு அஞ்ஞானம் வேண்டும், அதன் மூலமாகத்தான் மோட்சத்தை அடைய முடியும். ஆத்ம போதக என்று சொன்னால் ஆத்மனாலும் ஞானம் தான், போதகனாலும் ஞானம் தான். ஆத்மம் என்பது மெயின் ஞானம், சத்தியம் ஞானம், அனந்தத்திலே வரக்கூடிய ஞானம், அது நானே தான். போதக என்பது விருத்தி ஞானம் என்று சொன்னேன். அந்த 5 ஸ்லோகத்தில் அதை சொல்லிட்டார். மொத்தமாக என்ன விஷயத்தை சொல்ல சொல்லிட்டார். 6வது ஸ்லோகத்திலிருந்து 15வது ஸ்லோகம் வரையில அந்த ஞானத்தை மறைக்கின்ற இந்த அத்தியாசம் எப்படி இருக்கிறது, அத்தியாசம்னு சொல்லலாம், உபாதின்னு சொல்லலாம், எப்படின்னா சொல்லலாம். அது மறைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை அதை நாம் புரிந்து கொண்டு அதை நீக்க வேண்டும் சொன்னார். இப்போ ஆக்சுவல் கோர்ஸ் சப்ஜெக்டுக்கு போறார். ஆத்ம ஞானம்னா என்ன, அதை எப்படி அடைவது? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆத்ம ஞானம் என்பதை சாஸ்திரத்தின் மூலமாக குருமுகமாக நீண்ட நாட்களாக சிரவணம் செய்து மனனம் செய்து நிதித்தியாசனம் செய்து பெற வேண்டும். அப்படி பண்றது தான் அது ஆத்ம ஞானம். சில பேருக்கு சீக்கிரமாக கிடைக்கலாம், சில பேருக்கு நாள் ஆகலாம். ஆனால் இதுதான் வேதாந்தம் படிக்கும் முறை என்றால் இதுதான் முறை. இப்படி செய்தால் தான் அதை பண்ண முடியும் என்பதை அவர் விளக்க போறார். இப்போ 15க்கும் 16க்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா, அசங்க ஆத்மா
அப்படின்னு சொல்லிட்டாரு. சரீரத்திரயத்தோடைக்கும் அதுக்கு சங்கம் கிடையாது, பஞ்ச கோஷத்துக்கும் சங்கம் கிடையாது. சங்கம் கிடையாது, தொடர்பு இல்லை, ஆக்சுவலாக அதோட ஒட்டிக்கிட்டு இல்லை, தனியாக இருக்கு. ஆத்மா என்பது எதோட ஒட்டாது, அதுதான் முக்கியமான விஷயம். அது எதனோடையும் ஒட்டாமல் எல்லாவற்றையும் இயங்க செய்யும். நம்ம சாதாரண வாழ்க்கையிலே நம்ம பதட்டானது ஓடி ஓடியாந்து பண்ணாக்க நம்ம லோயர் லெவல்னு அர்த்தம். நீங்கள் பாருங்க, சிஇஓ, பிரைம் மினிஸ்டர் எல்லாம் அவங்க கம்முன்னு இருப்பாங்க, எல்லாரும் ஓட வைப்பாங்க. இதுலேருந்தே நம்மளை பற்றி ஜட்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆஹா கத்துறோமா, ஓடுறோமா, சாந்தமாக இருக்கோமா, சிரிச்சுட்டே வேலை பண்ணுறோமா, ரொம்ப சிம்பிள் கொஞ்சமாக பேசி நிறைய வேலை பண்ண வைக்கிறோமா. லிவரேஜ் எப்படி லிவரேஜஸ் சின்ன ஒரு முக்கோண வடிவோ ஒரு கல்லை நடுவில் வச்சு ஒரு குச்சி அப்படி இல்லும்னா இவ்வளோ பெரிய கல்லை தூக்க முடியுது. யுக்தி, அதுக்குதான் புத்தி கொடுத்துருக்காரு ஆண்டவர். அதனால யார் வந்து சாந்தமாக இருந்து கொண்டு தான் செய்யும் வேலையை குறைத்து மற்றவர்களை வேலை செய்ய வைக்க முடிகிறதோ அவன் சமுதாயத்திலே உயர்ந்து போகிறான். யார் வேணா எடுத்துக்கணும். தான் அசைவதை விட அசை வைக்கும் சக்தி யாரிடம் இருக்கிறதோ அவனை மேலானவன் என்று நாமே ஒத்துக்கிறோம். இல்லைன்னா ஒருத்தர் மேனேஜர் நம்ம ஏன் ஏற்றுக்கிறோம், ஒருத்தர் ஏன் பிரைம் மினிஸ்டர் நம்ம ஒத்துக்கிறோம். அவருக்கு அந்த சக்தி இருக்கு, அதனால அவரால் பண்ண முடியுது, அதனால மேலே போக முடியுது. இப்போ அசங்க ஆத்மாவை அது எப்படி பிரிக்கிறது? எப்பவுமே சேர்ந்தா இருக்கு. மாயையும் அனாதின்னு சொல்றோம், ஆத்மாவும் அனாதின்னு சொல்றோம். ஆத்மா எல்லா இடத்துலையும் சர்வ வியாபியா இருக்குன்னு சொல்றோம். மாயையும் எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கு. ஆத்மா மாறாம இருக்கு, சங்கமா இல்லாம இருக்கு. அசப்தம், அஸ்பர்ஷம், அரூபம், அவ்யயம், ததாரசம், நித்தியம், அகந்தவச்ச, இது அனாதி, அனந்தம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இதெல்லாம் ஆத்மா. ஆனா அனாத்மான்றது மாறிக்கொண்டே இருப்பது, பெருசாவது, சிறிதாவது, துக்கம் தருவது, இன்பம் தருவது, எல்லாத்தையும் தருவது போல இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டையும் எப்படி பிரிக்கிறது? உண்மையிலே அது பிரிஞ்சு இருக்கானா? இல்ல, சேர்ந்துதான் இருக்கு. தனியா ஆத்மா மட்டும் தனியா உட்காந்துருக்கா? இல்ல. அப்ப அந்த ஆத்மா பிரிக்கு. இது ஒரு பெரிய விஷயம். அது எப்படி தனியா பிரிச்சு பார்க்கறது? அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அவதாரிகை. ப்ரீவியஸ் ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம்ன்றது அதுதான். இப்ப படிப்போம் அதை. வபுஸ்துஷாதிபிஹி கோஷைஹி யுக்தம் யுக்த்யாவதாததஹ ஆத்மானமந்தரம் சுத்தம் விவிச்யாத் தண்டுலம் யதா. ஒன்றும் இல்லை, அந்த காலத்துல உரல் இருக்கும், நெல்லை உள்ளே போட்டு ஒரு இது இருக்கும் உலக்க, அதால் குத்துனாக்க நம்ம பார்த்துருக்கோம். இந்த கைக்குத்தல் அரிசி, அதில் வந்து தவிடு உமி எல்லாம் தனியாக வந்துடும், உமி தனியாக வந்துடும், அரிசி தனியாக வரும், அது குத்துறோம். அதை மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி ஆத்மாவை அனாத்மாவையும் பிரித்து பார்க்கணுன்ற சிம்பிளாக. இந்த ஆத்மபோதத்தோட இதுவே ஸ்பெஷாலிட்டியே இது மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயங்களை சுலபமாக சொல்கிறார். பரமாத்மா சாமிஜி இது சொல்லும்போது சொல்வார், இந்த ஆத்மபோதத்தில் என்ன விசேஷம்னா தத்துவபோதம் மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஃபண்டமெண்டலாக இருக்கிற விஷயமும் இருக்குதுல, ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்க வேதாந்த விஷயங்களும் இருக்கு. ஆனால் சுலபமாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கிறதுனால அந்த திருஷ்டாந்தத்தை ஞாபகம் வச்சுட்டாக்க இந்த விஷயத்தை ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அதனால 2 விதமான விஷயமும் இந்த ஆத்மபோதத்தில் இருக்கு அப்படின்றது. யதா எவ்வாறு வபுகு துஷ ஆதிபிகி அப்படின்னா உமி தவிடு ஆகியவற்றிலிருந்து அவகாத்தக, அவகாத்ததுன்னா பவுண்டிங், குத்துறது, இடிக்கிறது. அவகாத்தக அது குத்தி எடுத்து தண்டுலம் அரிசி தண்டுலம்னா அரிசி, அதை பிரித்து எடுக்கிறோமோ அந்த மாதிரி கோஷைகி யுக்தம், கோஷங்களோடு சேர்ந்துள்ளது எது? அந்தரம், வேறுபட்டும் இருக்கிறது, சேர்ந்தும் இருக்கிறது, வேறுபட்டும் இருக்கிறது. கோஷைகி யுக்தம், கோஷத்தோடு சேர்ந்தும், அந்தரம் வேறுபட்டும், சுத்தம் சுத்தமாகவும் தூய்மையாகவும், ஆத்மானம் ஆத்மாவை, ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மாவை யுக்தியால் அவகாத்தக விளக்கி எடுக்க வேண்டும். இந்த இடத்துல அவகாத்ததுன்னா விளக்கி எடுக்க வேண்டும். விவிச்யாத் எப்படின்னாக்க பிரித்து உணர வேண்டும். விவிச்யாத் அவகாத்தக யுக்தியால் பிரித்து எடுத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த சுத்தம்னு அடிக்கடி ப்ரீவியஸ் ஸ்லோகத்துலேயும் சுத்தம்னு போட்டாரு, இங்கேயும் சுத்தம் போட்டாரு.
நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம், பரிசுத்தம் பார்த்தோம், எவ்வளவு கோஆர்டினேஷன் இருக்கு பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமான பொருள் வஸ்து எது இருக்கோ அது ஆத்மா கிட்ட இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மை நம்மிடம் இருக்கிறதோ, மலம் இல்லாமல் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இருக்கோமோ அந்த அளவுக்கு ஆத்மா கிட்ட போயிருக்கோம். எந்த அளவுக்கு நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் வேண்டாம்னு சொல்ல முடிகிறதோ அந்த அளவுக்கு நம்ம ஆத்மா கிட்ட போயிருக்கோம். எந்த அளவுக்கு சஞ்சலம் இல்லாம மனசை ஃபோக்கஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம ஆத்மா கிட்ட போயிருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு மீட்டர் நம்ம இப்போல்லாம் டயபெட்டிஸ்லாம் நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம். பிளட்டை ஒரு இதில் போட்டு எடுத்தாக்கா காட்டுறது, உடனே ஒரு மீட்டர் கொடுக்குறோம், அது காட்டுறது 110, 120, 130 பார்டர், அது உடனே ரெட்டில் வருது, க்ரீனில் வருது. அதை மாதிரி நம்மக்கிட்ட ஒரு மீட்டர் இருக்குது, நம்மளே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எவ்வளோ தூரம் அட்வான்ஸ், ஆன்மீகத்தில் எவ்வளோ தூரம் அட்வான்ஸ் ஆகிருக்கேன் அப்படின்றதுக்கு நான் எவ்வளோ தூரம் மறைச்சி பேசுகிறேன், எவ்வளோ தூரம் நான் மேனிப்புலேட் பண்ணி இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுறேன், எவ்வளோ தூரம் இன்னொருத்தருக்கு பயப்படுறேன், எவ்வளோ தூரம், அது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். எப்படின்னா நம்ம சுகர் எவ்வளோ இருக்குது, பிபி எவ்வளோ இருக்குது எல்லாம் பார்க்குற மாதிரி. பிபி டாக்டர் பார்த்து சொல்கிறாரு, பிபி கரெக்டாக இருக்குது 80/110, 80 ஏதோ வச்சுக்கலாம் 120, அப்புறம் <less> 110 அப்படின்றார். அதே மாதிரி ஹார்ட் பீட் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரோ இல்லையோ, அதை மாதிரி நம்மளே ஒரு இது வச்சுக்கலாம் மீட்டர். எத்தனை எவ்வளோ தூரம் மறைச்சி பேசுகிற, எவ்வளோ தூரம் ரகசியம் பேசுகிற, எத்தனை தடவை எனக்கு மனசு இன்னொருத்தன் தப்பாக சொல்லிட்டான்னா எனக்கு கஷ்டப்படுறது, இதெல்லாம் நான் இல்லாமல் இருக்கேனா அப்படின்னு கேட்டா, ஓஹோ ஆத்மா கிட்ட நான் போயிட்டு இருக்கேன், பகவான்கிட்ட நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். யாருமே நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், நம்மளே ஒரு சர்டிஃபிகேட் எழுதி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் அதான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உடனுமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆகிறதோ அவ்வளோக்கு கூட இன்க்ரீஸ் ஆகிடும், பிபி இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தம் இல்லாமல் அழுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாதான் பண்ண முடியும். ஒரு ஆர்குமெண்ட் இட்ஸ் ஜஸ்ட் டாக்மேட்டிக் ஆர்குமெண்ட். என் மனசு, அதாவது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண முடியாது. நான் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி பண்ணுவேன், எனக்கு எல்லா சௌகரியமும் வேணும், ஆனால் என் மனசு தான் பண்ணுறது, நான் பண்ணல அப்படின்றது இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதெல்லாம் பெரிய மகான்கள் பண்ண வேண்டிய வேலை. நம்ம மனதாலும் உடலாலும் செயலாலும் வாக்காலும் எதாலும் நாம் செய்யவே கூடாது. சிம்பிளாக தான் இருக்கணும். நான் இப்போ எல்லா சௌகரியங்களும் அனுபவிப்பேன், எல்லா விதமான சாப்பாட்டையும் சாப்பிடுவேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லவே முடியாது. இம்பாசிபிள். நடக்கவே நடக்காத காரியம். நாம் அதையெல்லாம் குறைச்சாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன், எப்போதும் மேலே இருப்பேன், எப்போதும் மேலே கோவப்படுவேன், என் மனசு தான் கோவப்படுறது, நான் கோவப்படலன்னு சொன்னால் நம்மளே நாமே இதை போல ஒரு ஏமாத்து வேலை உலகத்தில் எதுவே கிடையாது. இட்ஸ் நாட் லைக் தட். அதெல்லாம் எல்லாத்தையும் அதுதான் ராமகிருஷ்ணன் சொல்றாரு, சின்ன கண்ணை வச்சு அதை சுற்றி வேலி கட்டி அதுக்கு தண்ணி ஊற்றி அது பெரிய மரமா ஆனப்புறம் சொல்ல வேண்டிய வேலை, அது சொல்ல வேண்டிய விஷயம். அது இன்னும் நம்ம தத்தி குத்தி நடக்கிறத கூட ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளாரே அது சொன்னா நான் ஒலிம்பிக் ஓடுவேன் அப்படின்னு நம்ம சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை, 1 வயசு குழந்தை ஒலிம்பிக்ல நான் ஓடி மெடல் வாங்கிடுவேன்னு சொல்ற மாதிரி அர்த்தம். அப்படி சொல்ல முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சா நம்ம ஏன் இது மாதிரி பெல் அடிச்சா சாப்பிட போறோம்? பண்ண மாட்டோம். அதனால நம்ம ஒரு டிசிப்ளின்ல இருக்கும்போது டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி அதீதமாக அப்போ ஒரு 3ஆம் ஒரு எம்டெக் படிச்சவன் ஒரு 3ஆம் கிளாஸ்ல உட்காந்துட்டு கேட்டா அவனுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. ஏதோ 3ஆம் கிளாஸ் இருக்கிறதும் சேர்த்து தமாசா 3ஆம் கிளாஸ் பசங்களோட விளையாடிட்டு இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் 3ஆம் கிளாஸ் பையன் போய் எம்டெக்ல உட்காந்தானே என்ன ஆகும்? ஒன்றும் முடியாது, தலைவலிக்கும், நம்மளே ஏமாத்திப்போம், இருக்கிறவனுக்கு டிஸ்டர்பன்ஸ். அதனால அந்த பேராமீட்டர் சொன்ன போகிறோம், அந்த மீட்டரை வச்சுட்டே இருக்கும். பிபி எவ்வளோ இருக்கு. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், உடம்பு இவ்வளோ குண்டா இருக்கும், ஆனால் நான் ஒன்றுமே சாப்பிட்றது இல்லை, இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னாக்கா தெரியாது உங்களுக்கு. இப்போ இது டிவியை பார்த்துட்டு வேர்க்கடலை சாப்பிட்டுன்னு இருப்பாங்க, சாப்பாடு கம்மியாக தான் சாப்பிட்பாங்க, தெரியாது. அது மாதிரி நான் எவ்வளோ வேலை செய்யறேன் தெரியுமா? கிச்சனில் போனால் அப்படி வேலை, இந்த வேலை, அந்த வேலை, இது எப்படி எனக்கு இது தேவதத்தா கேஸ் தான். அது சாப்பிடவே மாட்டேன்றான், ஆனால் என்ன குண்டா இருக்கான்னா ராய் நைட்டில் சாப்பிட்றான், யாரும் பார்க்காதப்ப அப்படின்னு அர்த்தம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் இந்த விஷயத்துல. அதீதமாக
எனக்கு நான் ஒரு ஸ்டேஜை அடைஞ்சு விட்டேன்னு நம்மளா நினைச்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்துறது பண்ணக்கூடாது. அதனால இதுக்கு என்னடா சம்பந்தம்? இது இந்த அரிசி ஆத்மாவிலிருந்து இதை பிரிச்சு எடுக்கிறதுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதா பிரிச்சுக்கணும். இதை நான் பிரிச்சு எடுத்துன்னா ஆத்மா ஆயிட்டேன், ஆனா பழைய மாதிரி எல்லாம் பண்ணின்றப்ப நான் ஆத்மாவை தனியா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தப்பா புரிஞ்சிக்க கூடாது. ஆத்மா அதெல்லாம் பண்ணாது, தப்பா உண்மை பண்ணாது. அது விட்னஸா இருக்குன்னு சொன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்மளும் விட்னஸ் மாதிரி இருக்கும், சாட்சி மாதிரி இருக்கும். அஃபெக்ட் ஆகக்கூடாது. எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் உதவி பண்ணணும். நான் என் பையனுக்கு இதெல்லாம் பண்ண என் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றான்னு என்னைக்கு நம்ம சொல்றோமோ நம்ம ஆத்மா கிட்டேயே போடணும்னு அர்த்தம். இல்லை நம்ம எதிர்பார்க்கிறோம். என்னுடைய கடமையை செய்தேன்னு அவன் போயிட்டான், அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பையன் பொண்ணெல்லாம் என்கிட்ட பேசுறதுலாம் பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. யார் பையன் பொண்ணெல்லாம் பேசவே இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியறதோ நம்ம ஓரளவுக்கு அட்வான்ஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம். அவன் கூப்பிடல, அதனால எனக்கு கஷ்டம். நான் இதெல்லாம் பண்ண நம்ம மதிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா அது எப்படி நம்ம ஆத்மா ஆகும்? அது எப்படி நம்ம விட்னஸ் ஆகும்? எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கிறது இல்லவோ ஆத்மா. எல்லாத்துக்கும் பண்ண சூரியன் எடுத்துக்கணும். சூரியன் வெளிச்சம் தருது. அதுல திருடன் திருடுறான், நல்லவன் நல்லது பண்றான். அது அந்த சூரிய வெளிச்சத்தால குளோரோஃபில் வருது. எல்லாரும் சூரியன் குளோரோஃபில் வந்ததுன்னு சொல்லி சந்தோஷமா படல, திருடன் திருடி விட்டான்னு சொல்லிட்டு வருத்தமும் படல. அது பாண்டு பிரகாசத்தை கொடுத்துட்டே இருக்கு. அந்த மாதிரி நான் இருந்தேன்னா நான் ஆத்மா கிட்ட போயிட்டேன் அப்படின்ற அர்த்தம். அதுதான் இந்த ஸ்லோகத்துல தான் புரிஞ்சுக்கொண்டு. அதுதான் அதை பிரிச்சு எடுத்து அது மாதிரி ஆகுன்னு சொன்னா நான் அரிசி, இந்த உமி, இதெல்லாம் இந்த கோபதாபங்கள், இதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய இந்த அத்தியாசங்கள், இதெல்லாம் நான் எல்லாம் ரிமூவ் பண்ண முடிஞ்சுட்டா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் அது. இதுக்கு வேதமும் வேதாந்தமும் எப்படி யூஸ் பண்றாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். வேதம் எதுக்காக இதுக்கு யூஸ்ன்னு பார்த்தா, இந்த வாழ்க்கை சாதாரண இங்கேயே சுகத்தை அனுபவிக்கிறதா இருந்தா கூட யாகம் பண்ணு, யஜ்ஞம் பண்ணு, சந்தியாவந்தனம் பண்ணு, சுயதர்மத்தை பண்ணு, நித்திய கர்மா பண்ணுன்னு ஏன் சொல்றதுன்னா, நம்ம முதல்ல தப்பு பண்றதுல இருந்து முதல்ல எஸ்கேப் ஆயிடும். ஏதோ ஒண்ணு கிடைக்க போறது ஃபியூச்சர்லன்னு நினைச்சுட்டு அந்த ஃபியூச்சர்ல கிடைக்க போறதுக்காக ராத்திரி பகலா இன்னைக்கு உழைக்கும் பொழுது நம்மளை மறந்துடுறோம். ஆச்சா, அதனால அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது 50 வயசு ஆயிடுறது. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் தப்புல இருந்து தப்பிக்கிறோம். ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதோ அல்லது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு எங்கேயாவது போய் மாட்டிக்கிறதோ, இதுல போய் மாட்டாம இருக்கிறதுக்கு தான் வேதபூர்வமே. வேதபூர்வம் அதையும் பண்றது. இன்னொன்னு, எனக்குன்னு பண்ணிக்காம ஒரு இதுல அகவிதில நெய்யை ஊத்துறோம்னாக்க அது நெய் வேஸ்ட் ஆகுது இல்லை. ஒரு காரியத்தை அர்த்தம் இல்லாமல் இமீடியட்டா திருஷ்ட பலம் கொடுக்காம என்னால பண்றதுக்கு என் மைண்டை ட்ரெயின் பண்றது. எனக்கு விஷயம் தெரியாது, எனக்கு என்ன காரணத்தை பண்றேன்னு கூட தெரியாது, ஆனா லோக சுபிச்சத்துக்காக நான் இந்த காரியத்தை பண்றேன். அதான் எங்கேயும் அதான் சாக்ரிஃபைஸ், அதான் அர்ப்பணம். அதுக்கு ட்ரெயின் பண்ணுறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அந்த வேதத்துல இருக்கு. இது வேற எங்கேயுமே கிடையாது. பாக்கி எல்லாத்துலயும் எனக்கு வேணுன்றதுனால படம் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா என் பொண்ணு கல்யாணம் அதனால வாங்கி தரேன். இந்த யாகம் எஞ்ச ஹோமத்துல பாருங்க, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு என்ன ஆகும் எனக்கு? இன்னைக்கு ஹோமம் பண்ணேன்னா உடனே என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் நான் பண்றேன்னா இது எவ்வளவு பெரிய மகத்தான, இது வேற எங்கேயுமே கிடையாது. இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த லோகத்துக்கே சுபிச்சம் தரப்போகிறது. அப்பட கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப நம்ம படிச்ச இந்த தேக அபிமான புத்தி, பஞ்சகோஷ அபிமான புத்தி, குடும்ப அபிமான புத்தி, எல்லாத்துல இருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே தெரியாம நம்மை பிரித்து கொண்டு போய் பக்குவப்படுத்துகிறது. எவ்வளவு பெரிய மகத்தானமான ஒரு விஷயம் வேதம்ன்ற. அவ்வளவு சிம்பிள் கிடையாது. இன்னைக்கே நாம தப்பு பண்றதுல இருந்து நம்மளை காப்பாத்துறது, இன்னைக்கு நாம சுகத்தை லெஜிட்டிமேட்டாக சரியான முறையில அந்த சுகத்தை அனுபவிக்கிறது சொல்லித்தரது. புத்தியால் பண்ண முடியாது. புத்தியால பண்ண முடிஞ்சா வேதம் தேவையில்லை. புத்தியால அது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்ம ஆயுசு தீர்ந்து போயிடும். இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே, இதையெல்லாம் நம்ம பக்குவமா பண்ணும் பொழுது வேதாந்தத்துக்கு வரக்கூடிய நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம்னா அதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணதுனாலதான் இங்க உட்கார்ந்துருக்கோம். ஃபுல்லா பண்ணமோ இல்லையோ, ஏதோ ஓரளவுக்கு பண்ணதுனால தப்பிச்சிட்டோம், இங்க வந்திருக்கோம், இது கேட்டிருக்கோம். ஆனா இதுக்கு மேல அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு என்னன்றதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த தேகாபிமான புத்தி இல்ல, இந்த பஞ்சகோஷம் இல்லைன்னா அடுத்தது எது நான் என்ன பிரிச்சு எடுக்கிறேன்னு சொல்றதுக்கு வேதம் ஹெல்ப் பண்றது. அதுதான் இங்க பாயிண்ட். அதுல என்ன இது நம்ம கத்துக்கிறோம். எப்படின்னா
என்னோட மூஞ்சி நான் பார்க்க முடியாது, ஆனால் கண்ணாடி வச்சு பார்த்துடலாமே, கண்ணாடி பார்க்கலாம் இல்லையா? இந்த இடத்துல இந்த திருஷ்டாந்தத்தை எப்படி எடுத்துக்கணும்னா, வேதம் அப்படி கண்ணாடி போல எனக்கு யூஸ் ஆகும். நான் இனிமே ஒரு கிணறை இனிமே கட்டி அதில் தண்ணி எடுத்து நான் குடிக்கிறதுல என்னைக்கு பண்ண முடியும்? ரிஷிகள்லாம் கிணறை வெட்டி தண்ணி ஜலம்லாம் வச்சிருக்காங்க. ஒரு கயிறு வேணும், ஒரு பக்கெட் வேணும், இல்லை இப்போல்லாம் மோட்டர் இருக்கு, அது போட முடியுமோன்னு தெரியல எனக்கு. அதை வச்சு அந்த தண்ணியை எடுத்துடலாம். அந்த விதத்தில் நமக்கு இந்த கைடன்ஸ் யூஸ் ஆகுது. ஏன்னா இந்த விஷயம், இந்த நாலேஜ் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஆத்மாவை எப்படி பிரித்து பார்க்க முடியும்ன்றது தான் பண்ண முடியும் ஒழிய அது கம்ப்ளீட்டாக தனியாக எடுத்து இல்லை உமி சேர்ந்து அரிசி எடுக்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக எடுக்கிறது இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். அது புரிஞ்சுக்கிறது சரியாக புரிஞ்சுக்கணும். தர்மத்துக்கு புறம்பாகவோ அதீதமான சுகத்தை அனுபவித்து கொண்டு நான் ஆத்மாவை இருக்கேன், நான் இப்படி பண்ணுறேன்னு சொன்னால் அது விதண்டாவாதம், அது சரியில்லை, அது ஏற்புடையது அல்ல. அது சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ இது இதுலேயே ஒரு உபனிஷத் தத்துவமாக இருக்கு பாருங்க. இந்த ஆத்ம ஞானத்தை சிரவணத்தினாலும் மனனத்தினாலும் மீத்தியாசனத்தினாலும் தெரிந்து கொள்ளணும்னா எப்படின்னா, உபனிஷத்துக்கு ஆக்சுவல் அர்த்தம் உப என்றால் குருவின் சமீபமாக செல்வது உப, நீ என்றால் நிச்சயமாக தெரிந்து கொள்ளக்கூடிய நாலேஜ், ஷட் என்றால் நீக்குவது. அப்படின்னா ஒரு குருவிடம் சென்று உறுதியாக அஞ்ஞானத்தை நீக்குவது அப்படின்னு சொன்னா அதுதான் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்தை தருவது ஆத்ம ஞானமாகவே இருப்பது உபனிஷத் என்று ஒரு பொருள். உபனிஷத்துக்கு 4 அர்த்தம் இருக்கு, ஒரு அர்த்தம் அது. இன்னொரு உபனிஷத் அப்படின்றது நானே, அது எனக்கு ரொம்பவும் நெருக்கமாக இருப்பது நானே, அதுதான் ஆத்மா. அந்த ஆத்ம ஞானத்தை கொடுப்பதும் உபனிஷத் தான், அந்த ஆத்ம ஞானமே உபனிஷத் தான். ஒன் இஸ் ஃபங்க்ஷன், த அதர் இஸ் தட் இட் செல்ஃப். புரியுறதோ? உபனிஷத்துன்றது 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? அஞ்ஞானத்தை நீக்குகிறது, அதனால உபனிஷத். அதுதான் ஆத்ம ஞானமாகவே இருக்கிறது, அதனால உபனிஷத். 2க்குமே உபனிஷத். இன்னொரு 3வது அர்த்தம் இப்போ சொல்றேன். இப்போ நம்ம பண்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, உப அப்படின்னு சொன்னா சிரவணம்னு எடுத்துக்கலாம். குரு பக்கம் போய் என்ன பண்ண போறோம்? சிரவணம் பண்றோம்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். உப அப்படின்றதுக்கு சிரவணம் பண்றேன், குருகிட்ட போய் சிரவணம் பண்றேன். நிச்சயம் பண்ணிக்கிறேன்னா எப்படி நிச்சயம் பண்றேன்? மனனம் பண்றேன். அடுத்தது ஷத் என்னதை பண்றேன்? அது நிதித்தியாசனம் மூலமா அஞ்ஞானத்தை நிற்கிறேன். அப்போ இந்த உபனிஷத் சத்தத்துக்கு சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்னு ஃபங்க்ஷனலாகவும் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். அதனால இப்ப சொல்லப்பட்ட நாலேஜ் எப்படி எடுத்துக்கணும்னாக்க, வேதாந்தத்தை முறைப்படி ஒரு குருவிடம் சென்று படித்து இந்த அரிசியை எப்படி குத்தி அதை பூமி தவிடெல்லாம் நீக்கி எடுத்துக்க முடியும்ன்றத அந்த முறைப்படி தான் எடுத்துக்க முடியும். வேதாந்தத்துக்கு படிக்க வந்தால் அதான் வழி. மற்ற வழியெல்லாம் இருக்கலாம், அதை பற்றி நம்ம பேசல. இப்போ அதை பற்றிலாம் அது இப்போ நம்ம சப்ஜெக்ட் கிடையாது. இங்கே வந்துட்டோம், இதை பண்ணுறோம். அப்போ இங்கே நம்ம மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸில் மேத்தமேட்டிக்ஸ் தான் சொல்லித்தர முடியும். அதை மாதிரி வச்சுக்கல. மற்றெல்லாம் அவன் அப்படி பண்ணுறானே எப்படி பண்ண, அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம். வேதாந்தம் படிக்கணும்னா அப்படி தான் படிக்கணும். அதான் அர்த்தம். இதில் 3 ஸ்டேஜ் இருக்குது. இதெல்லாம் இங்கே புத்தகத்தில் இல்லை, ஸ்லோகத்தில் இல்லை. இது அடுத்த ஸ்லோகம்லாம் படிக்கிறதுக்காக வேண்டிய ஃபவுண்டேஷனுக்காக சொல்கிறேன். அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்ததெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இந்த புத்தகத்துலலாம் இல்லை. இதில் என்ன விஷயம்னு கேட்டால், ஃபர்ஸ்ட்டு இதை பிரித்து பார்க்கணுன்றது தான் இங்கே சொல்கிறது. பிரித்து பார்க்கணும். ஆத்மாவும் அனைத்தையும் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பிரிக்க முடியாது. ரெண்டும் எப்போதும் ஒன்றா தான் இருக்குது. ஒன்று மேனிஃபெஸ்டாக இருக்குது, இல்லைன்னா அன்மேனிஃபெஸ்டாக இருக்குது. பிரளயம் ஆனப்போ மாயை இருந்துன்னு தான் இருக்கு. மாயை அனாதிதான் எப்படி இல்லாத போயிடும், இருந்துன்னு தான் இருக்கும். கண்ணுக்கு தெரியாது, வெளியில வராது, இருந்துன்னு தான் இருக்கும். அப்போ இந்த பிரிச்சு பார்க்கறதுக்கு முதல்ல ஆத்மான்னா என்ன, அந்த சைத்தன்யம் அல்லது கான்சியஸ்னஸ் எடுத்துக்கோங்களேன். சைத்தன்யம், ஆத்மா, அது என்ன அப்படின்னா 5 ஃபீச்சர் இருக்கு. இது குருமார்கள்லாம் அடிக்கடி சொல்ற விஷயம்தான். சில பேர் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் கேட்டவங்க திருப்பி 2வது தடவை கேளுங்க, கேட்காதவங்க புதுசாக தெரிஞ்சுக்கோ. இதை வச்சு தான் நம்ம இது பில்டு பண்ண போகிறது. மீதி இருக்கக்கூடிய 50 ஸ்லோகமும் இதை வச்சு தான் பில்டு பண்ண போகிறது. ஆத்மான்றது இட் இஸ் நாட் பார்ட், ப்ராடக்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி. இந்த உடலின் பகுதியாகவோ இதோடைய ப்ராடக்டாகவோ அதோட ப்ராப்பர்ட்டியோ குணமோ கிடையாது. குணமோ பகுதியோ அதனால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளோ அல்ல அப்படின்றது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் பிரின்சிபல். அது தனித்த ஒரு பிரின்சிபல். அதுதான் உடலுக்கு உணர்வை கொடுக்கிறது.
ரெண்டாவது பாயிண்ட், அது தனித்தன்மையானது, அதன் மூலமாக தான் உடலுக்கு உணர்வு ஏற்படுகிறது. மூன்றாவது ஸ்டெப்பு, அதை உடலுக்குள்ளே அது அடங்கி இல்லை, உடல் அதை வரையறுக்கவில்லை. என்னுடைய ஆத்மா இதை இந்த உடலுக்குள்ளே அடக்கி வைத்து இல்லை. இட் இஸ் நாட் லிமிட்டட் பை த பாடி. நான்காவது, இட் கண்டினியூஸ் டு சர்வைவ் ஈவன் ஆஃப்டர் த பாடி. இந்த உடல் வீழ்ந்த பிறகும் அது இருக்கிறது. நான்காவது. 5, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இந்த உடல் வீழ்ந்த பிறகு இந்த கான்சியஸ்னஸ் சைத்தன்யத்தை உணர முடியாது. ஏனால் உடல் இருந்தால் தான் சைத்தன்யம் இருக்காது, புத்தியில தானே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் த பாடி கான்சியஸ்னஸ் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் டிரான்சாக்ஷன்ஸ். கான்சியஸ்னஸ் இஸ் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு இந்த பேப்பர்காரன் போடுற மாதிரி பாதி போட்டுறக்கூடாது. ஆஹா இவர் இப்படி சொல்லிட்டாரு உடனே இவர் அரெஸ்ட் பண்ணுங்க. கான்சியஸ்னஸ் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் டிரான்சாக்ஷன். முழுசா புரிஞ்சுக்கணும். கான்சியஸ்னஸ் இஸ் நாட் அவைலபிள் இல்லாமல் போயிட்டு தான் இருக்கும். இட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் டிரான்சாக்ஷன். விவகாரத்திற்கு அது கிடைக்கவில்லை, இருக்கிறது ஆனால் தெரியவில்லை. உடல் இருந்தால்தான் அது மூலமாக தெரியும். அதனால இந்த 5 ஸ்டெப்பு ஒவ்வொரு ஸ்டெப்பா இப்போ ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இதெல்லாம் வரப்போறது. அதனால இது ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனால இது பார்ட் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி இல்லை. ஒன்று, அது இண்டிபெண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த உடல்னால அது உடலுக்கு அதுதான் லைவாக பண்ணுது. மூணாவது, அது இந்த உடலால் லிமிட் பண்ணப்பட முடியாது. நான்காவது, அது உடல் போன பிறகும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஐந்தாவது முக்கியமானது, அது இருந்து கொண்டே இருந்தாலும் அதை உணர முடியாது. அதனால ஆத்மாவுக்கு மாயையின் துணை இல்லாமல் அதை தெரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் மாயை ஒரே நம்ம டினோன்ஸ் பண்ணக்கூடாது. மாயை இருந்தால் தான் ஆத்மா புரிஞ்சுக்க முடியும். புத்தியே ஆத்மா புத்தியில தானே பிரகாசிக்குது. அதனால இது மாயை நமக்கு துணை செய்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாயில ஏற்கனவே மாட்டின்னு இருக்கவன் இதுல இருந்து எப்படி போறது? மாயோட துணையோட தான் போகணும். ஏற்கனவே கிணத்துல விழுந்துட்டோம். கிணத்துல இருந்து போனோம்னா இன்னொரு மாயான கயிறு தான் வேணும். 2 மாயை தான், கிணறும் மாயை, தண்ணீரும் மாயை, அதுல இருக்கிற கயிறும் மாயை, எல்லாமே மாயை தான். அதுல இருந்து நம்ம இப்போ வெளியில போகணும்னாக்க அதுக்கு ஒரு மாயை யூஸ் பண்ணிட்டு தான் வெளியில போகணும். அது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால மாயை கம்ப்ளீட்டா எல்லாத்துக்குமே தப்புன்னு சொல்லிடக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, இதை புரிஞ்சுக்கிறோம். இது பிரிச்சு புரிஞ்சுக்கிறது ஆத்மாவை பத்தி இந்த 5 பிரின்சிபலும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, பிரிச்சு புரிஞ்சா பத்தாது, அந்த ஆத்மா தான் நான்றது கிளைம் பண்ணணும். எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஆத்மா தான் நான். இந்த ஆத்மாவுக்கு இந்த 5 குணமும் இருக்கு. இந்த உடம்பு போனப்புறம் நான் இருப்பேன். என்ன இந்த உடம்பு கட்டுப்படுத்தல, இந்த உடம்போட பகுதியாகவும் நான் இல்லை, நான் பறந்து இருக்கேன். இந்த உடம்பு போனப்புறம் நான் இருப்பேன், ஊர் உலகத்துக்கு தெரியாது, ஆனால் நான் இருந்துட்டே இருப்பேன் அப்படின்ற ஞாபகத்தை வச்சுக்கிட்டு அதுல நம்மளை ஒட்டிக்கணும். சின்முத்ரா. 3 பாடியிலேருந்து வெளில வந்துட்டேன், இதான் நான் தனியா நிக்க முடியாது, ஆத்மாவோட சேர்ந்திருக்கேன், ஆத்மாவே ஆகிட்டேன். அவ்வளோ அழகா இருக்கு சின்முத்ரா. அது இது மாதிரி சர்க்கிளா இருக்கு. அதுல கூட இன்னொன்று சொல்லுவாங்க, இது இப்படி கொண்டு வரணும்னா இந்த கட்டவரல் தானா வருமா. இந்த கட்டவரல் மூவ் பண்ணாம இந்த வரல மூவ் பண்ண முடியாது. இது எவ்வளவு மூவ் பண்ண கொஞ்சமா வரும். இப்படி பண்ணல கட்டவரல் வரும். அதனால நாம மூவ் பண்ணா பகவான் நம்மளை எடுத்துப்பாருன்னு அர்த்தமா. அது அப்படி ஒண்ணு இருக்கு அதுல. அப்புறம் இன்னொன்னு தெரியுது, வேதாந்த படிப்புக்கு டெட்லைன்லாம் ஒன்றும் கிடையாது. அவசரப்பட வேண்டாம். இந்த விஷயத்த நிதானமா பண்ணா போதும். இதுக்கு டெட் எல்லாத்துக்கும் இது லைவ் லைன் தான், டெட்லைன் கிடையாது. அதனால இன்னைக்கே முடிஞ்சிடும், நாளைக்கே முடிஞ்சிடும், இவ்வளவு போர்ஷன் இருக்கு, இதெல்லாம் இந்த முடிச்செல்லாம் படிச்சாகணும், இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு சரியாகும் அப்படின்றது கிடையாது. இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம். யதா எவ்வாறு வப்புகு துஷக ஆதிபிகி உமி தவிடு ஆகியவற்றிலிருந்து அவகாதக பார்த்தோம். அது எப்படி சுத்தம் செய்யப்படுகிறதோ அதே போல அரிசி தண்டுலத்தை கோசையுக்தம் கோஷங்களோடு சேர்ந்துள்ளதும் ஆயினும் அந்தரம். அங்கேதான் பாயிண்ட். அது சேர்ந்துள்ளது போல தெரிகிறது, ஆனால் அது வேறுபட்டு இருக்கிறது. அது வேறுபட்டு இருக்கிறது எப்படி இருக்கிறது? யுக்தியால் விலக்கி எடுக்க வேண்டும். இந்த யுக்தி என்னன்னா இதுதான். அதுக்கு நம்ம வேதத்தோட துணை வேண்டும். அந்த துணையுடன் அதை நாம் செய்ய முடியும். சரி, இப்போ பிரித்தாகிவிட்டது, அரிசி இதெல்லாம் பிரித்தாகிவிட்டது. ஜாக்கிரதையாக நம்ம அதோட இல்லைன்றத நம்ம புத்தியால் தெரிஞ்சுக்கிட்டோம்.
குருக்கிட்ட போயாச்சு, நமக்கு சாஸ்திரத்தை யூஸ் பண்ணுறோம், பிரித்தாகிவிட்டது. அப்போ அந்த பிரித்தப்புறம் அந்த ஆத்மா எங்கே இருக்கு, எப்படி அதை நான் புரிஞ்சுக்கிறது? தனியாக இருக்கு, உமி இல்லை, தவிடு இல்லை, ஆத்மா எங்கே இருக்கு அப்படின்றத அடுத்த ஸ்லோகம் பாப்போம். சதா சர்வகதோப்யாத்மா ந சர்வத்ராவபாசதே புத்தாவேவாவபாசேத ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத். சதா சர்வகத அபி ஆத்மா ந சர்வத்ர அவபாசதே. சர்வகதமாக இருந்தாலும் ஆத்மா சர்வத்ர ந அவபாசதே, எல்லா இடத்துலையும் அது தெரியல, பிரகாசிக்கவில்லையே. புத்தௌ ஏவ அவபாசேத்த, நான் அப்படியே படிக்கிறேன் அன்வயம் பண்ணாம, புத்தியிலே தான் அது பிரகாசிக்கிறது. ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவது. ஸ்வச்சேஷுன்னு சொல்றது ஸ்வச் பாரத்ன்னு சொல்றோம்ல. ஸ்வச்னா கிளீன். கிளீன்னா இங்கே கண்ணாடின்ற வார்த்தை இல்லை, கிளீனாக இருக்கக்கூடிய தூய்மையான ஒரு கண்ணாடி. அதெல்லாம் தூய்மைன்றது ரொம்ப முக்கியம். தூய்மையான கண்ணாடி போல இருக்கக்கூடிய இடத்துல பிரதிபிம்பமாக அங்கே மட்டும்தான் அது பிரகாசிக்கிறது. அதனால ஆத்மா இப்போ பிரித்து எடுத்தாச்சு, தனியாக பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனாலும் அது எங்கே பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னால் புத்தியில தான் பிரகாசிக்கும். ஒரு வார்த்தையை நம்ம பேசணும்னா சித் இருக்கு, சிதாபாசம் இருக்கு. அந்த கரணம்னாவே சிதாபாசம் இருக்கு. அது ஆத்மாவே ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய மீடியம், ரிஃப்ளெக்டிங் மீடியா தான் அந்த கரணம். அதுக்கு பேர் என்ன? ஆரம், ரிஃப்ளெக்டிங் மீடியா. ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான் சைத்தன்யம். ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட் ஆனப்புறம் நம்மகிட்ட அந்த கான்சியஸ்னஸ் இறங்குதே, அது ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், ஆர்சின்னு வச்சுக்கோ. இந்த ஆரம் அண்ட் ஆர்சி இது ரெண்டுமே அந்த ஓசி ஒரிஜினல் கான்சியஸ்னஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்த ரிஃப்ளெக்டிங் மீடியாவாக இருக்கக்கூடிய மைண்ட் அது இப்போ எப்படி ஒரு கண்ணாடியில் சூரிய பிரகாசம் ஆறதோ பேப்பரில் அது ஆகாது, புத்தியில தான் ஆகும். அதனால அது எந்த இடத்துல ஆறுறதா? புத்தியில ஆறுது. புத்தின்றது என்னது? ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த மைண்ட். மைண்டுன்னு ஒன்று தான் இருக்கு, அது புத்தியில ஆறுது. ஏன்னா அது ஷார்ப்பாக புத்தி இஸ் த ஃபைனஸ்ட் மேட்டர் இன் மைண்ட்னு வச்சுக்கோங்களேன். அதில் அது ஆறுது இருக்கும். இப்போ அன்வயம் பண்ணி பார்ப்போம். ஆத்மா சதா, ஆத்மா எப்பொழுதும் என்றும் சர்வகதக, எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறது. சர்வகதகன எல்லா இடத்துலையும் ஆத்மா நிறைந்திருக்கிறது. அபி இருந்தாலும் சர்வத்ர ந அவபாசதே, எல்லா இடத்துலையும் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அது பிரகாசிக்கிறது இல்லை. எல்லா இடத்துலையும் இருக்கு, ஆனா எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கிறது இல்லை. ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவது அப்படின்னாக்கா, ஸ்வச்சேஷன் அந்த கண்ணாடியில் போட்டுரும். களங்கமற்றது, தூய்மையானது கண்ணாடியில். பிரதிபிம்பவது பிரதிபலிக்கும் பிம்பம் போல, புத்தை ஏவ புத்தியில் மட்டுமே, அவபாசேத அது பிரகாசிக்கிறது. அப்படிதான் புத்தி கண்ணாடி மாதிரி இருக்குன்றா என்ன அர்த்தம்னா ரிஃப்ளெக்டிங் மீடியான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஆரம் ரிஃப்ளெக்டிங் மீடியா. அந்த ரிஃப்ளெக்டிங் மீடியாவில் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் படும் பொழுது அங்கே என்ன ஏற்படுறதோ அதுதான் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். அதுக்கு பேர் தான் சிதாபாசம். அந்த சிதாபாசம் அங்கே ஏற்படுறது. அந்த சிதாபாசம் ரிஃப்ளெக்டிங் மீடியா இருக்கிறதுனால ரிஃப்ளெக்டிங் கான்சியஸ்னஸ் அங்கே இருக்கு. அதனால தான் நான் பண்றேன்னு சொல்றதெல்லாம் அந்த சிதாபாசம் தான் பண்றேன். இந்த ஒரிஜினல் ஆத்மா, உங்ககிட்ட இருக்கிற ஆத்மா, என்கிட்ட இருக்கிற ஆத்மா, டேபிள்ல இருக்கிற ஆத்மாலாம் ஒண்ணுதான். இந்த டேபிள்ல அது பிரகாசிக்கல, உங்க உடம்புல இருக்கிறது பிரகாசிக்கிறது. ஏன்னா உங்க சிதாபாசத்துக்கு அது தன்மை உடைய மைண்ட் உங்ககிட்ட இருக்கு. என்கிட்டயும் அந்த புத்தி இருக்கு, அது பிரதிபலிக்கிறது. இப்போ நான் பேசிட்டே இருக்கேன், ஒவ்வொரு சொல்லும் உங்க காதில் விழுந்து உங்க புத்திக்கு போய் மனசு அதை பிரதிபலிக்கிறது. மனசு பெரிய கண்ணாடி, அதுக்குள்ள ஒரு சின்ன கண்ணாடி இருக்கு, அதான் தாட் விருத்தி, ஞான விருத்தி. நான் ஒரு சொல்லை சொல்லி முடிப்பதற்கு முன்னால் அந்த சொல்லு உங்ககிட்ட போய் அது எண்ணத்தை உண்டு பண்ணி அது மைண்டுக்குள்ளார போய் அந்த வேர்டு அதுங்கே ரெஜிஸ்டர் ஆகுது. நான் சொல்றேன், அவன் வீட்டுக்கு போய் திரும்பி வந்தான்
அப்படின்னு நான் அவன் சொல்லும் பொழுது அந்த அவன்ற ஒரு சொல்லு உங்களோட மைண்ட்ல போய் ரெஃப்ளெக்ட் பண்ணி ஆத்மா சப்போர்ட் பண்ணி அவன்னா என்னன்னு புரிஞ்சுங்க. ஓ, ஒரு பையன் கை கால் இருக்கு, கண்ணு இருக்கு, இவ்வளவுலாம் உள்ளுக்குள்ள போறது. அவன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது இதே திங்க் பண்ணிட்டு இருந்தா வீட்டுக்கு நான் சொல்றது கேட்கறதுக்குள்ள கிளாஸ் முடிஞ்சு போடும், ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு. அப்போ இமீடியட்டா அது வந்து மைண்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆகி அந்த மைண்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆனது வந்து அந்த தாட்டுக்கு போய் விருத்தி ஆகி அந்த விருத்தி சித்தமா மாறிடும். எவ்வளவு கன்வர்ஸ் நடக்குது, எத்தனை வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட் அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறது நமக்கு தெரியல. அப்போ அந்த புத்திக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. அடுத்த வேர்டு வரதுக்குள்ளார அது என்ன ஆகுது, இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ், காக்னைசஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இட் அண்ட் இட்ஸ் வெயிட்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் வேர்ட். அடுத்த வேர்டுக்கு அது ரெடியா இருக்கு. அடுத்த வேர்டு அவன் வீட்டுக்குன்னு சொன்னா டபால் வீடுன்றது பிடிச்சிக்கிறது, அது கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுறது, அது விட்டுறது. அடுத்தது என்ன சொல்ல பாரா, போய் விட்டு, போய் அதுல 2 விட்டு இருக்கு, அது கிரகிக்கிறது. மைண்டு கிரகிச்சு தாட்டை போறது, தாட்ல இருந்து தாட்லயும் அந்த சிதாபாசம் அங்கே போறது சின்னதுல. அந்த ஆத்மாவோட சக்தி புத்திக்கு பட்டு புத்தில இருந்து தாட்டா கன்வெர்ட் ஆகி தாட்ல இருந்து சித்தமாகி ரெஜிஸ்டர் ஆகுது. எல்லாத்துக்கும் ஆத்மா ஹெல்ப் பண்றது. அதனாலதான் இவ்வளவு ஆக்ஷன்ஸ், இவ்வளவு பேச்சு பேசுறது எவ்வளவு அபூர்வமா ஆச்சரியமா ஒரு செகண்டுக்குள்ளார இவ்வளவு வேலை நடக்கிறது அந்த ஆத்மாவில. ஆனா அந்த ஆத்மா சங்கம் இல்லை, இதனால அது கலங்கம் அடையவில்லை. சிதாபாசம் தான் நம்ம விட்டு இருக்கிற சிதாபாசம் அதெல்லாம் பண்றது. அந்த புத்தியில பட்டோன்னா அந்த புத்திக்கு அது பிரகாசம் கொடுக்கறது. இதே டேபிள்ல பட்டா அது நடக்காது. இதே டேபிள் நான் சொல்றேன், டேபிளே நீ நல்லா இருக்க, ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னா சந்தோஷப்படுறது இல்லை. அது உடனே எனக்கு காஃபி கொண்டாந்து தராது. ஆனா டேபிள்டே ஆத்மா இருக்கு, அது ரெஃப்ளெக்ட் பண்ண. அதுதான் சொல்றேன், புத்தியில எல்லா இடத்துலையும் இருந்தாலும் புத்தியில ரெஃப்ளெக்ட். அதனால தான் செல்ஃப் கான்சியஸ் சொல்றோம். மனுஷனுக்கு தன்னைத்தானே உணர்கின்ற அந்த உணர்வு இருக்கிறது. ஏன்னால் புத்தி அவ்வளவு சூக்ஷ்மமாக இருப்பதனால் அது அதை காட்டுகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ஆத்மா ஒட்டாது, ஆனால் நமக்கு புத்தி இருக்கு. அந்த புத்தியை அது வந்து ஆக்ட் பண்ண வைக்கிறது. அது ஆக்ட் பண்ண வைக்கிறதுனால நம்மளால ஆக்ட் பண்ண முடியுது. ஆனாலும் அது சங்கமா இல்லாமல் அந்த புத்தியை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்றது நாளைக்கு. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.